ஜனாதிபதி அனுரவினுடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்து 2 மாதங்கள் கழிந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அரசியல் களம் என்பது இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் இப்போது நாட்கள் செல்ல செல்ல இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரம் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக வேண்டி பலரும் பல சதித்திட்டங்களை செய்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா எதிர்க்கட்சிகளும் இப்போது ஒன்று சேர்ந்து எப்படியாவது இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்கின்ற திட்டத்திலும் பல ரகசிய பேச்சுவார்த்தைகளை ஆங்காங்கே நடத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த நாட்களில் இந்த அரசியல் களம் என்பது சூடு பிடித்து கொண்டே செல்கிறது என்று சொல்லலாம். அதிலும் குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரைக்கும் அரசியல் விளையாட்டுகளில் மிகவும் தந்திரமாக விளையாடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வி அடைந்ததன் பின்னர் தான் இனிமேல் பார்லிமன்றத்துக்கு வரமாட்டேன், அரசியலில் ஆலோசனை வழங்குகின்ற அந்த இடத்திலே இருந்து கொண்டிருப்பேன் என்று தன்னுடைய கருத்தை சொன்னாலும் தோல்விக்கு பின்னர் அதன் பிறகு இந்த அனுர அரசாங்கத்தின் மீதான பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். சில இடங்களில் அனுர அரசாங்கத்தை பாராட்டியதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், IMFினுடைய உடன்படிக்கை மீறாமல் இந்த அரசாங்கம் செல்வதை நினைத்து அவர் அந்த விடயத்திலே ரணில் விக்ரமசிங்கே இந்த அரசாங்கத்தை பாராட்டிய விடயத்தை காணக்கூடியதாக இருந்தது. அதன் பிறகு அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார். இந்தியா சென்றதன் பின்னர் அவர் இந்த நாட்களில் அமைதியாக இருந்தார். இப்பொழுது திடீரென்று நேற்று ஒரு ரகசிய கூட்டம் ஒன்றை அவர் ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார். இந்த கூட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கூட்டமாகவே, அரசியலினுடைய ரகசிய கூட்டமாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு உதயகம்பன்பில மனோ கணேசன், திகாம்பரம், வஜிர, சாகல, காஞ்சன போன்ற பலரும் வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்தான விடயங்கள் வெளிவரவில்லை. இருந்தாலும் நாங்கள் கேள்விப்படுகின்றது போல இந்த கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கே ஆரம்பித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே இந்த கூட்டத்திலே சொன்ன விடயம் தானாம், இந்த அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை மட்டும்தான் செய்திருக்கிறது, மற்றும் எதையுமே இவர்கள் செய்யவில்லை என்று பேசியிருக்கிறாராம். அதன் பிறகு இவர்கள் வெறுமனே பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள், இவர்களால் இந்த நாட்டை கொண்டு வர முடியாது என்று அந்த இடத்திலே இருந்தவர்கள் அனைவரும் பேசியிருக்கிறாராம். தொலவத்த கூட இவர்கள் அரசியல் பழிவாங்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் அந்த இடத்திலே கூறியிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இருந்தாலும் இந்த கூட்டம் நடைபெற்று வெளியில் வந்ததன் பின்னர் உதயகம்பம்பில ஊடகங்களுக்கு சில கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். உதயகம்பம்பிலுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது அவர் சொன்ன விடயம்தான், பார்லிமன்றத்திலே வேலைகள் சரியாக நடைபெறவில்லை, எனவே பார்லிமன்றத்துக்கு வெளியே நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் சக்தியை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு செல்வதற்கான விடயங்களைத்தான் நாங்கள் இந்த கூட்டத்திலே பேசியிருந்தோம். இந்த கூட்டம் என்பது உண்மையிலே ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டமாகவும் அமைந்திருந்தது என்கின்ற விடயத்தையும் உதயகம்பம்பில இந்த இடத்திலே பேசியிருந்தார். இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க இந்த ரகசிய கூட்டத்தை நேற்று நடத்தியிருந்த வேளையிலே இதே சமயத்தில் SJBயையும் UNPயையும் ஒன்று சேர்க்கின்ற பேச்சுவார்த்தைகள் என்பது அண்மை காலமாக மிகவும் தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. UNP கட்சியினுடைய செயலாளராக தலதா நியமிக்கப்பட்டதிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் தான் நேற்று இரவும் கூட SJBக்கும் UNPக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையிலே UNPயினுடைய செயலாளர் தலத்தாவும் அதே போன்று SJBயினுடைய செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரவும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் ஹரின் பெர்னாண்டும் கபீர் ஹாசிம் போன்றவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த கூட்டத்தின் பின்னர் தலதா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதும் தலைவர்கள் மட்டத்திலே இன்னும் பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெறவில்லை, ஆனால் கீழ்மட்டத்தில் பேச்சுவார்த்தை என்பது சாதகமாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்ற விடயங்களைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற விடயங்களை பேசுகின்றார். அதே போன்று ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிடுகின்ற போதும் இவ்வாறு UNPயையும் SJBயையும் ஒன்று சேர்க்கின்ற வேலை திட்டம் என்பது கடும் தீவிரமாக அரசியல் களத்திலே போய்கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் இன்னும் ஒரு ரகசிய கூட்டம் என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக SJB பார்லிமன்ற உறுப்பினருடைய உறவினருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலிலேயும் நடந்திருக்கிறதாம்.
இந்த கூட்டத்துக்கு கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்டிபி கட்சியை சேர்ந்த ஒரு பிரபலமும், அதே நேரம் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த யுஎன்பி கட்சியை சேர்ந்த ஒரு பிரபலமும், கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த எஸ்டிபியை சேர்ந்த ஒரு பிரபலமும் ஆகிய இந்த 3 பேர்களும் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்களாம். இவர்கள் இந்த இடத்திலே பேசியிருக்கிறார்களாம். அப்போது அங்கிருந்த கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்ஏபி பிரபலம் கூறுகின்ற போது, இப்போது இந்த அரசாங்கத்தை எதிர்க்க முடியாது, ஆனால் நாங்களும் எதிர்க்காமல் இருந்தால் மொட்டு கட்சியினர் எங்களை விட முந்திக் கொண்டு வருவார்கள், அவர்கள் அந்த அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற விடயத்தை அவர் கூறியிருக்கிறாராம். அதே சமயம் அங்கிருந்த காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு யுஎன்பியினுடைய கட்சியினுடைய பிரபலம் பேசுகின்ற போதும் சஜித்தும் பழைய இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கார், அவரும் முன்னுக்கு வருவதாக தெரியவில்லை என்கின்ற விடயத்தை கூறியிருக்கிறாராம். அப்போது கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்ஏபி கட்சியை சேர்ந்த அந்த பிரபலம், நான் நினைக்கிறேன் ரணிலும் எதிர்காலத்தில் உள்ளுக்குள் வருவார் என்று சொல்லி இருக்கிறாராம். அதே போன்று அப்போது அவர் அந்த இடத்தில் கேட்டிருக்கிறார், ரணில் ஏதாச்சும் சொன்னாரா என்கின்ற விடயத்தையும் கேட்டிருக்கிறாராம். எப்படி வருவார், அப்படி வந்தால் யார் பதவியை துறப்பார் என்று தெரியவில்லை என்று அந்த இடத்தில் இருந்த இன்னும் ஒருவர் கூறியிருக்கிறாராம். ஆனால் 3 பேர் பேசுகின்ற போது எப்படியோ ஏதோ ஒரு வேலை ஒன்று நடக்கிறது என்கின்ற அந்த விடயத்திலும் 3 பேரும் உடன்பட்டிருக்கிறார்களாம். இப்படி இன்னும் ஒரு ரகசிய கூட்டம் நடந்திருக்கின்ற வேளையிலே கடந்த புதன்கிழமை ரணில் விக்ரமசிங்க ஒரு திருமண வைபவத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறாராம். அப்போது அங்கே இருந்த ஒரு கொஞ்சம் பேர், உங்களோடு நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்க ரணிலும் சரி சொல்லி செல்ஃபி எடுத்துக்கொண்டாராம். அதன் பிறகு அவர்கள் ரணிலிடம் இந்த நாட்டினுடைய அரசியல் நிலைமை எப்படி போகிறது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்களாம். அதற்கு ரணில் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கிறார்களாம். திரும்பவும் அவர்கள், ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள், ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்க, அதுக்கு ரணில் விக்ரமசிங்க, மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், அந்த இடத்திலே நான் இல்லை என்கின்ற சோட்டாக தன்னுடைய அந்த பதிலை கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருக்கிறாராம். இப்படி இன்றைய அரசியல் கள நிலவரங்களை பார்க்கின்ற போது அனுர அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் எப்படி தீர்க்கப் போகிறது என்பது கூட தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்த்துவிட வேண்டும் என்கின்ற வகையிலே எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சதித்திட்டங்களையும் பல ரகசிய கூட்டங்களையும் இந்த நாட்களிலே நடத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அனுரவினுடைய அரசாங்கம் இந்த ரகசிய கூட்டங்களுக்கு இந்த பிரச்சனைகளையும் எப்படி தீர்த்து கொள்ளப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.